ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், குரு அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும். ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஞான பொக்கிஷம், உபதேச கருத்துக்கள். உயிரான ஈசனின்றி இவ்வுடலில் ஓர் அணுவும் அசையாது என்பதை உணர்த்தவே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என உரைத்தனர் மெய்ஞானிகள். ஓம் ஈஸ்வரா குருதேவா. மனிதனின் நிலையில் மதங்கள் உருவாக்கப்பட்டது. மதத்திற்கென்று கடவுள்கள் உருவாக்கப்பட்டது. இதற்கென்று சட்டங்கள் இயற்றினர். இதன் வழியில் மக்களிடத்தில் பதிய செய்தாலும் அதில் பகைமை உணர்வே வளர்ந்தது. இதனால் மனிதனுக்கு மனிதன் வெறுக்கும் நிலையே ஏற்பட்டது. ஓம் ஈஸ்வரா குருதேவா. எதனின் உணர்வை நாம் அன்பு பற்றுக்கொண்டு எண்ணுகின்றோமோ அது நம்முள் உடலாக சிவமாக மாறுகின்றது. இதை நமக்கு உணர்த்தவே ஞானிகள் அன்பே சிவம் என்றார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா. பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டான் நாராயணன் என்று காவியங்களில் பாடியிருப்பார்கள். அதில் பார்க்கடல் என்பது விண்வெளி, ஆதிசேஷன் என்பது விஷம், நாராயணன் என்பது சூரியன். விஷத்தின் இயக்கத்தின் துணை கொண்டு சூரியன் தனது ஒளிக்கதிர்களை இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரப்புகின்றது என்ற உண்மையினை மக்களுக்கு உணர்த்துவதற்காக அன்று மெய்ஞானிகள் காரணப் பெயர்களை இட்டு காவியங்கள் மூலம் உணர்த்தினார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குரு அருளுகின்ற வாக்கு வித்தாக நம்முள் பதியும். அதை நாம் நாள்தோறும் பேணி வளர்க்க அது நலம் தரும் கனியின் தன்மையாக நமது உயிரில் விளையும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பி அதன் மூலம் வானின் நிலைகளையும் புவியின் நிலைகளையும் எளிதாக அறிந்து கொள்கின்றோம். இதைப்போன்று உடலை விட்டு பிரிந்து சென்ற நமது முன்னோர்களின் உயிராத்மாக்களை மனதில் எண்ணி
சப்தரிஷி மண்டலத்துடன் முன்னோர்களின் உயிரான்மாக்கள் இணைய வேண்டும் என்று தியானிக்கும் பொழுது முன்னோர்களின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைகின்றன. இதனால் செயற்கைக்கோளிலிருந்து தகவல் பெறுவதை போன்று முன்னோர்களின் உயிரான்மாக்கள் மூலம் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியை நாம் எளிதில் பெற முடியும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒரு வெப்பகாந்தம் சந்தர்ப்பத்தால் வியாழன் கோளிலிருந்து வெளிப்படும் உணர்வின் அலைகளின் தாக்குதலாலும் நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படும் கதிரியக்கத்தின் தாக்குதலாலும் வெப்பகாந்தத்திற்குள் ஒன்றுக்கொன்று எதிர்நிலையாகி துடிக்கும் நிலை பெற்று உயிரணுவாக மாறுகின்றது. ஓம் ஈஸ்வரா குருதேவா. முதலில் கடலில்தான் உயிரினங்கள் தோன்றின. கடலில் தோன்றிய உயிரினங்கள் கடல் அலையில் சிக்கி நிலத்தில் வந்து விழுந்தன. நிலத்தில் வந்து விழுந்த உயிரினங்களால் தான் நிலத்தில் உயிரினங்கள் தோன்றி வளர காரணமாயின. ஓம் ஈஸ்வரா குருதேவா. லௌகீக வாழ்க்கையில் பாசம் மனிதனை துன்பத்துள் தள்ளும். ஆன்மீக வாழ்க்கையில் பாசம் பெருவீடு பெருநிலைக்கு அழைத்துச் செல்லும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. பண்படுத்திய நிலத்தில் பயிர் செழித்து வளரும். மகரிஷிகளின் அருள் உணர்வு பதிந்த மனதில் ஞானம் பெருகி வளரும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போன்று நமது ஆன்மாவில் பதிந்துள்ள உணர்வின் மனம் நமக்கு முன்னே சென்று நம்மை பார்க்கின்றவர்களின் உணர்வுகளில் கலந்து நமது உணர்வின் தன்மையை அவர்களுக்கு உணர்த்துகின்றது. ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஒன்றுடன் ஒன்று இணைந்து இயங்கும் தன்மை பேரண்டத்தில் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் இல்லை. அதேபோல் மனிதனின் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் சகோதர தத்துவத்துடன் வாழவில்லை என்றால் மனிதனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அனைவரையும் மகிழ்ந்திடும் நிலை பெறச் செய்து அந்த மகிழ்ச்சியின் தன்மையில் நமது மகிழ்ச்சியின் தன்மையை நம்மில் வளர்த்திடும் நிலை பெற வேண்டும்.
ஓம் ஈஸ்வரா குருதேவா. எவ்வளவு உயர்ந்த சித்துக்களை அறிந்தவராக இருப்பினும் அல்லது செல்வம் கொண்டவராக இருப்பினும் அவர் தம்மை சூழும் நஞ்சான தீமைகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியாது. எவர் ஒருவர் சப்த ரிஷிகளின் அருள் துணை கொண்டு தமது உணர்வை ஒளிபெறும் உணர்வாக வளர்க்கின்றனரோ அவரே தம்மை சூழும் நஞ்சான தீமையிலிருந்து விடுபட முடியும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. கடவுள் ஒருவரே என உரைப்பர் சிலர், கடவுளர் பலர் என உரைப்பார் சிலர், கடவுளே இல்லை என உரைப்பார் சிலர். ஆனால் தம் உயிரே கடவுள் என அறிந்தவர் மேலானவர். ஓம் ஈஸ்வரா குருதேவா. மதங்கள் மனிதரை மதம் பிடிக்கச் செய்துவிட்டன. மதம் பிடித்த மனிதருக்கு ஒருபொழுதும் இன்பமில்லை. உயிரின் உணர்வின் ஆற்றலை வளர்ப்பவருக்கு ஒருபோதும் துன்பமில்லை. ஓம் ஈஸ்வரா குருதேவா. தீபத்தின் ஒளியால் இருளகன்று இருளில் இருக்கும் பொருள் தெரிவதை போன்று சப்தரிஷிகளின் அருள் உணர்வை நாம் பெறுகின்ற பொழுது உயிரில் கலந்திருக்கும் இருள் அகன்று மெய்ப்பொருளை காணும் திறன் பெறுகின்றோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஐந்தறிவு கொண்ட உயிரினங்கள் தான் உண்ணும் உணர்வுள்ள விஷத்தை உடலாக மாற்றி நல்ல தன்மைகளை தமது கழிவாக வெளியேற்றி விடுகின்றன. ஆறறிவு கொண்ட மனிதர்களோ நல்ல தன்மைகளை தனது உடலாக மாற்றி விஷத்தன்மைகளை தமது கழிவாக வெளியேற்றி விடுகின்றனர். மனிதர் தமது ஆறறிவின் துணை கொண்டு நஞ்சினை ஒடுக்கி நல்ல தன்மைகளை சேர்க்கும் நிலை பெற்றிருந்தாலும் தம்மை அறியாது சேரும் நஞ்சிலிருந்து தம்மை காத்திடும் நிலை பெற வேண்டும். அதற்கு குருவின் அருள் துணை பெற வேண்டும். அதற்கு குருவின் அருள் துணை பெற வேண்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது உடலுக்குள் எண்ணிலடங்காத எண்ண வித்துக்கள் உண்டு. அதனில் எந்த உணர்வின் தன்மை அதிகமோ அதனின் செயலாக்கமாக நமது ஆன்மா மாறுகின்றது. ஓம் ஈஸ்வரா குருதேவா. மனிதரின் சொர்க்கத்தையும் நரகத்தையும் யமன் தான் தீர்மானிப்பதாக கூறுவார்கள். யமன் என்பது நமது எண்ணங்கள் தான். நமது எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் பொழுது நமக்குள் நன்மையும், தீயதாக இருக்கும் பொழுது நமக்குள் தீமையும் விளைகின்றது. ஆகவே நமது எண்ணங்கள் எப்பொழுதும் பிறருக்கும் நமக்கும் நன்மை தருவதாக இருக்க வேண்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா.
குன்றின் உருவம் ஒத்த யானையை கையளவே நிலமுள்ள அங்குசத்தின் துணை கொண்டு கட்டுப்படுத்துவதை போன்று மனிதர் தமது எண்ணத்தின் துணை கொண்டு தம்மை துயருறச் செய்யும் நஞ்சினை ஒடுக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தவே விநாயகரை அங்குச பாசவா என நம்மை வணங்கச் செய்தனர் நமது ஞானியர். ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஊசிமுனை தவம் வேண்டாம், காடுமலை தேடி போக வேண்டாம், அன்னை தந்தையின் அருள் இருந்தால் போதும், குருவின் அனுகிரகம் எளிதில் கிட்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருட்சக்தியை நாம் பற்றுடன் பற்ற வேண்டும். நமது வாழ்க்கையில் தீமையை எந்த சந்தர்ப்பத்தில் கண்டாலும் அதை நாம் நம்மிடத்தில் பற்றற்றதாக மாற்ற வேண்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஒரு செடிக்கு நீர் ஊற்றுவதனால் அந்த செடி நீரின் துணை கொண்டு காற்றில் உள்ள தன் சக்தியினை கவர்ந்து தன்னை வளர்த்து கொள்கின்றது. நமது உயிராத்மாவும் ஒரு செடி போன்றதே. செடிக்கு நீர் போன்று நமக்கு குருவின் அருள். குருவின் அருள் துணை கொண்டு காற்றில் பரவி படர்ந்துள்ள மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை நாம் கவர்ந்து நம்மில் நாம் மெய் உணர்வை வளர்க்க வேண்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. தாய் எண்ணிய உணர்வுகள் அந்த தாயின் கருவில் வளரும் குழந்தைக்கு நல் உணர்வு ஆகின்றது. தாய் எண்ணிய உணர்வுகள் அந்த தாயின் கருவில் வளரும் குழந்தைக்கு நல் உணர்வு ஆகின்றது. கருப்பையில் இருக்கும் பொழுது பெற்ற நல் உணர்வுகளே அந்த குழந்தைக்கு பூர்வ புண்ணியம். ஞானியர் அனைவரும் தாம் பெற்ற பூர்வ புண்ணிய பலத்தினால்தான் தம்மிடத்தில் மெய்யுணர்வின் தன்மையை பெற்றார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவின் அருள் துணை கொண்டு தன்னில் தன்னை அறிந்து விண்ணின் ஆற்றலை தன்னுள் பெற்று பிறவாநிலை எனும் பெருநிலை பெற வேண்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா. உண்மையான யாகம் என்பது தீயை வளர்த்து அதில் விலை உயர்ந்த பொருட்களை போட்டு எரித்து மந்திரங்களை ஓதுவது அல்ல. உயிரான நெருப்புக்குள் மகா ஞானிகளின் உணர்வை செலுத்தி நம்மில் உள்ள நஞ்சினை ஒடுக்குவதே உண்மையான யாகம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. எதனின் உணர்வை நம்முள் இணைத்து வளர்க்கின்றோமோ அதனின் உணர்வுகள் நம் உடலில் இணைந்து ஊழ்வினையாகின்றது. இந்த ஊழ்வினையே நமது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக இருக்கின்றது. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நல் வினையை ஊழ்வினையாக்குவோம். ஓமுக்குள் ஓம்.
தாயின் கருவறையில் நாம் பெற்ற பூர்வ புண்ணியமானது நமக்கு இந்த குரு கிடைத்தார்கள். குருவின் துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரொளி சப்தரிஷி மண்டலங்களின் பேரொளியை நமக்குள் அனுதினமும் வளர்த்து இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. இந்த அளவில் ஞானகுரு மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் நிறைவு செய்து கொள்கிறார்கள். நிறைவு செய்து கொள்வோம். அப்புறங்க ஓம் ஈஸ்வரா குருதேவா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை அழுத்திங்க. குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம். இந்த அருள் உணர்வுகளை பொறுமையாக கேட்டு உணர்ந்த அனைத்து ஆத்ம ஐக்கிய அன்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அனைவரும் உங்களது வாழ்க்கையில், உங்களது உடல் வாழ்க்கையில், நமது உடல் வாழ்க்கையில் அருட்செல்வத்தை பெருக்கி பொருட்செல்வத்தை பெருக்கி கோடீஸ்வரனாகி பரிபூர்ண உடல் நலத்துடன் என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கையை வாழ்த்துவோம் என்று சொல்லி இதை நிறைவு செய்து கொள்வோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி.